Hello friends, இந்த வீடியோல மிட் ஃபார்முலாவோட அட்வான்ஸ்டு வெர்ஷனை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ ஏன் இதை அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக உங்களுக்கு மிட் ஃபார்முலாவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டில் ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு 2 கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு, செகண்ட் 2 கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து, அதுக்கப்புறம் இயர் இப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் மந்த்தை மட்டும் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா மிட் அப்படின்னு போடுவீங்க. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு வந்து 3ஆவதாக இருக்கிறதுல தான் வந்து மந்த்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். ஸோ 3 கொடுப்பீங்க. மந்தில் 2 கேரக்டர் தான் இருக்கும். ஸோ 2 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மிட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இடையில் இருக்கக்கூடிய மந்த் டேட்டாவை கொண்டு வந்துட முடியும். பட் இந்த எக்ஸாம்பிளில் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 2 ப்ராக்கெட் வந்து பாருங்கள் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனே நமக்கு தெரியல. பட் நமக்கு இந்த 2 ப்ராக்கெட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம வெளியில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க்கு. ஸோ இப்போது இந்த ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. எண்டு ப்ராக்கெட் வந்து எங்கே முடியுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. பட் இதை டைனமிக்காக கண்டுபிடிச்சி அந்த டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா தான் அட்வான்ஸ்டு மிட் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி யூஸ் பண்ணி இந்த நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மிட் அப்படிங்கிற ஃபார்முலாவை போடுறதுக்கு மிட் அப்படிங்கிறத போட்டுருவீங்க. ஜஸ்ட்டு இந்த டேட்டாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுவீங்க. தென் ஸ்டார்ட் நம்பர் அண்ட் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இதுதான் நீங்கள் போடுவீங்க. நான் இப்போ சாம்பிளுக்காக 1 அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். மறுபடியும் ஒரு 2 அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துட்றேன். ஸோ இது இருக்கட்டும். இப்போ நமக்கு டைனமிக்காக என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே இருக்கோ அதுதான் ஸ்டார்ட் நம்பர். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபைண்ட் ஃபார்முலா போட போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபைண்ட் அப்படிங்கிறத போடுறோம். ஸோ என்ன டெக்ஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், டபுள் கோட்ஸுக்குள்ள ஓப்பன் ப்ராக்கெட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கமா கொடுத்துக்கங்க. இப்போ வித்தின் டெக்ஸ்ட்டுக்கு இது செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் 1 செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இது ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே இருக்குது, 8ஆவது பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து காப்பி பண்ணுறோம். இங்கே நம்ம ஃபைண்ட் கேரக்டர்னு ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல போயிட்டு அந்த 1க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு இப்போ என்டர் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டும் இங்கே வந்துருச்சு. பட் நமக்கு அது வரக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முன்னாடி +1 அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த க்ளோஸ்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கும் க்ளோஸ்டு ப்ராக்கெட்டுக்கும் இடையில் எத்தனை கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போனா என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஓப்பன் ப்ராக்கெட் எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது க்ளோஸ்டு ப்ராக்கெட் எந்த இடத்துல இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி 2ஐயும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஃபார்முலா தான் இப்போது இந்த இடத்துல க்ளோஸ்டு ப்ராக்கெட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது 19ஆவது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு இதை காப்பி பண்ணுங்க. இல்லைன்னா வந்து இங்கே வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இது தெரிஞ்சிருச்சு. இப்போ மைனஸ், இப்போது இதே ஃபார்முலாவை அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள், இங்கே போடுங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓப்பன் ப்ராக்கெட்டை கொடுத்துக்கோங்க. இப்போது நமக்கு 11 கேரக்டர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போது இந்த இதை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல இந்த 2ன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம சும்மா சாம்பிளுக்கு கொடுத்துருந்தோம்ல, அந்த 2க்கு பதிலாக இந்த ஃபார்முலாவை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ்டு ப்ராக்கெட்டும் இங்கே வந்திருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு போயிட்டு -1 அப்படிங்கிறத போடுங்க. இப்போது இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பாருங்கள், அழகாக ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கும் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்கும் இடையில் உள்ள கேரக்டர் எல்லாமே ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு வந்துருச்சு. ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டருக்கு இடையில் உள்ள அது டைனமிக்காக அதோட பொசிஷனை மாற்றி இருந்தாலும் கூட உங்களால் உள்ளே இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் வந்து அட்வான்ஸ்டு மிட் ஃபார்முலா அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் மிட் ஃபார்முலாவை ரொம்ப எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்னா இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். இது எக்ஸல் குரு தமிழ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.